நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிக்கும் போதே கிச்சன்ல இருந்து கம கம கமன்னு கறி குழம்பு வாசம் தூக்குச்சு. குளிக்காம கொள்ளாம பற்களை மட்டும் துலக்கிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். நண்பர்களே சொல்ல மறந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு சமூகம் வந்திருக்காங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஆனா இந்த வாரம் சண்டே கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, சமூகத்தோட பையனும் மருமகளும் வராங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கடைசியா தீபாவளிக்கு வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வராங்க. இன்னைக்கு இவங்க வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது போன வருஷமே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ அக்காங்களோட ட்ரெடிஷனல் படி இன்னொரு கல்யாணம் பண்ணிரலான்னு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணா மேட் இன் இந்தியா, அக்கா மேட் இன் தைவான். ஊர்ல இருந்து வந்த மாமாக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு சமைச்சு வச்சாச்சு. மாமா ஹாப்பி. சாப்பாட்டோட நிறுத்தின எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு நானும் அண்ணனும் பேசிட்டு இருந்தது குழந்தைவேல் காதுல எப்படியோ விழுந்துருச்சு. குழந்தைவேல் எங்க கிட்ட நானும் வரேன்லாம் சொல்ல கிடையாது, அவனே வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டான். 3 பேர் போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீமை முழுங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அண்ணன் வேலைக்கு கிளம்பிட்டேன். அவ்வளவுதான். அண்ணனையும் அக்காவையும் 6 மாசம் கழிச்சுதான் பார்க்க முடியும். அவங்களுக்கு டாடா பை பை சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு அண்ணனோட வாகனத்தை எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். கவிதத்தையும் குழந்தைவேலும் படத்துக்கு போலான்னு பிளான் எல்லாம் போட்டு டிக்கெட்ல புக் பண்ணிட்டாங்க. 7 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்னைக்கு அண்ணன் நேரத்திலேயே வேலைக்கு போயிட்டேன். 7 மணிக்குள்ள வேலையை முடிக்கணுமேங்கிற பிரஷர்லயே வண்டி ஓட்டிட்டு இருந்தனால வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இன்னைக்கு நாங்க வந்தது எட்டுக்கால் பூச்சி மனிதன் படத்துக்கு. இந்த படம் எல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்காதுடா, புரியவும் செய்யாதுடான்னு குழந்தைவேல்கிட்ட சொன்னேன். என்னைய கம்பல் பண்ணி கூட்டிட்டு போன குழந்தைவேலுக்கே புரியல. படம் பாட்டுக்கு ஓடுது, இவன் பாட்டுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான். பாப்கார்ன் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா ஜிகிர்தண்டா வாங்கி கொடுனான்னு குழந்தைவேல் கேட்டான். குழந்தைவேல் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போற வழியில வாகனம் கண்ணடிச்சுது. வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் நண்பர்களே தெரியுது, குழந்தைவேல் கண்ணாடி ஆட்டை போட்டு வந்துட்டான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி தூங்குறான் பாத்தீங்களா.